வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, அதாவது இறந்த வீடுகளில் இந்த சடங்குகள் இறந்த பிறகு சில சடங்குகள் செய்து தான் அவங்கள எரிக்கிறதோ, புதைக்கிறதோ எதுக்குனாலும் கொண்டு போவாங்க. அந்த நேரத்துல அந்த இறந்தவர்கள் இதுல அந்த உடலை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீர்மாலை கோருதல்னு ஒரு பழக்கம் உண்டு. இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள்ல அது இன்றளவும் நடந்துட்டு தான் இருக்கு. பழங்காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, நீர்மாலை கோருதல் அப்படின்னா இறந்த உடனே அப்படியே தான் உடம்பு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு மாதிரி ஃப்ரீசர் பாக்ஸ்ல எல்லாம் வைக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, உறவினர்கள் அல்லது அந்த பங்காளிகள் இருப்பாங்களா, பங்காளிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வெள்ளை துணியை விரிச்சிட்டு அதுக்கு கீழே அவங்க போவாங்க. ஒரு குடத்தையும் எடுத்துட்டு போய் ஊர்ல உள்ள ஒரு பொது கிணற்றுல, ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு பொது கிணற்றுல போய் தண்ணீர் எடுத்துட்டு வருவாங்க. அந்த தண்ணீரை வச்சு அந்த உடம்ப குளிப்பாட்டி அதுக்கப்புறம் புத்தாடைகள் அணிந்து அதுக்கப்புறம் தான் அதை தயார் பண்ணுவாங்க. எடுத்துட்டு போறதுக்கு மயானத்துக்கு ஒன்றுலயோ புதைக்கிறதுக்கு அல்லது எரிக்கிறதுக்கு. சில சமுதாயங்கள்ல புதைப்பாங்க, சில சமுதாயங்கள்ல எரிக்கவும் செய்வாங்க. ஒரு புது வேட்டியை நல்லா விரிச்சு 4 பக்கமும் அப்படி முனைய பிடிச்சிட்டு நடப்பாங்க. உள்ளுக்குள்ளதான் இந்த இவங்கெல்லாம் பங்காளிகள்லாம் நடப்பாங்க. உள்ளுக்குள்ளதான் அந்த குடம்லாம் கொண்டுட்டு போவாங்க. குடம் கொண்டு போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வரும்போதும் எதுக்கு வெள்ளை வேட்டி விரிக்கிறாங்கன்னா, அது சூரிய ஒளி படக்கூடாது அந்த தண்ணியில, அவ்வளவு சுத்தமானதா எந்த தோஷமும் இல்லாம வரணும் அப்படின்னு. ஏன்னா அதாவது இறந்த பிறகு நம்ம காசில போய் குளிச்சா புண்ணியம்னு சொல்லுவாங்க. காசில போய் குளிக்க போக முடியாது. அதனால இன்னைக்கு ஒரு நாளும் அந்த தீர்த்தத்தை எடுத்து கோயில் அதாவது இந்த கிணற்றுல உள்ள தீர்த்தத்தை எடுத்து அந்த வேஷ்டி கீழே வெயில் படாம கொண்டு வரும்போது அதை கங்கை நீராக பாவித்து, கங்கையின் புண்ணிய தீர்த்தமாக புண்ணிய நீராக பாவித்து தான் அதை கொண்டு வராங்க. கங்கை நீராலேயே குளிப்பாட்டின மாதிரி இவங்களை குளிப்பாட்டி உடம்ப சுத்தப்படுத்தி தான் ஆயத்தப்படுத்துவாங்க. அதனாலதான் நீர்மாலை கோருதல், அதாவது நீர்மாலை கோரிட்டு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எங்கள் ஊர் பகுதியிலலாம் அந்த நீர்மாலை கோர போகும்போது சங்கு ஊதிட்டே போவாங்க. வெண்ணிற சங்கு முன்னால போறவங்க நல்லா ஊதிட்டே போறதுனால தெரியும் இறந்த வீடுகள்ல இன்னும் நீர்மாலை கோர்றதுக்கு போறாங்கன்னு. அடுத்தது எடுத்துட்டு திரும்பி வரும் பொழுதும் அதாவது சங்கு ஊதுவாங்க. சங்கு ஊதுற சத்தத்தை வச்சே தெரிஞ்சிடும் இந்த இறந்த வீடு நீர்மாலை கோர போறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால இன்னைக்கு நம்ம நீர்மாலை ஏன் கோர்றாங்க, அது என்ன பழக்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம நீர்மாலை ஏன் கோர்றாங்க இந்த இறந்த வீட்டுல அப்படின்னு சொல்லி அதுக்கான அந்த சம்பிரதாயத்துக்கு பின்னணியில உள்ள தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனோட விளக்கத்தையும் அதனோட பொருளையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்.